அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இயர்லி 2 பேருக்கு வந்து கொடுப்பாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஹாஃப்மன் அண்ட் ஜெனி எர்பன்பெர்க் அப்படிங்கிற 2 பேருக்கு கைரோஸ் அப்படிங்கிற நாவலுக்காக கொடுத்துருப்பாங்க. சரியா? எதுக்காக 2 பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து நேட்டிவ் லாங்குவேஜ்ல ஆர் லோக்கல் லாங்குவேஜ்ல எழுதுவாங்க. சரியா? லோக்கல் லாங்குவேஜ்ல எழுதுவாங்க. ஸோ அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய புக்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலாந்துல ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா? பிரிட்டன்ல ரிலீஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஒருத்தர் நேட்டிவ் லாங்குவேஜ்ல எழுதுவாங்க. அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ் எழுதுறத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அத பிரிட்டன்ல நம்ம பப்ளிஷ் பண்ணணும். சரியா? ஸோ அவங்களுக்கு அந்த மாரி இருக்கவங்களுக்கு தான் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது குடுப்பாங்க. அந்த வகையில இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 2025க்கு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எந்த புக்குக்காக வாங்கியிருக்காங்கன்னா, ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற புக்கு. அதனுடைய எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானு முஸ்தக். ஓகேங்களா? இவங்க நேட்டிவ் லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க. சரியா? பானு முஸ்தக் என்ன நேட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னா, கன்னடால எழுதியிருப்பாங்க. ஓகே. இவங்க கர்நாடகாவ சேர்ந்தவங்க. ஸோ கன்னடால எழுதியிருக்காங்க. ஸோ அத டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு? டிரான்ஸ்லேட்டர் யாருன்னா, தீபா பஷ்தி. இவங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி லிட்டரேட் ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி லிட்டரேட் ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா கிடையாது. மிசோரம். அங்க லால்டுகோமா அந்த சீஃப் மினிஸ்டர் லால்டுகோமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, மிசோரமோட லிட்ரஸி ரேட் 98.2% இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்தது. இந்தியா வாஸ் அவார்டட் சர்டிஃபிகேட் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் விச் டிசீஸ் பை WHO. ஸோ WHOவோட 78th மீட்டிங் அப்படிங்கிறது ஜெனீவால நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதுல இந்தியாவுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் அ பர்ட்டிகுலர் டிசீஸ் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. ஒரு டிசீஸ இந்தியா எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ என்ன டிசீஸ நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலிமினேட் பண்ணது ட்ரக்கோமா. ஓகேவா? இந்த ட்ரக்கோமா அப்படிங்கிற டிசீஸ நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். சரியா? அடுத்தது. இந்தியாஸ் ரேங்க் இன் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரேங்க் என்ன? பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் தான் ரிலீஸ் பண்றாங்க. சரியா? ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன். ஸோ இதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 151. சரியா? லாஸ்ட்டா, விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹாஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லயன் பாப்புலேஷன்? இந்தியால லயன்ஸ் அப்படிங்கிறது ஏசியாட்டிக் லயன் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்ல தான் அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ குஜராத் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? 891 லயன்ஸ் வந்து இருக்கு இந்தியாவுல. ஓகேவா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.